ஓகே, இப்போ வந்து ஒரு ஜிபி, இது வந்து ஒரு ஜிபி சம்மு. ஜிபியில் வந்து 4th டேர்ம் கொடுத்துருக்காங்க, 7th டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஜிபியை வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஜிபியோட nth டேர்ம் என்ன? a பவர் r n-1 தான் ஜிபியோட nth டேர்ம். ஸோ இப்போ T4 வந்து கொடுத்துருக்காங்க. T4னா என்னது? a into r power 3 is equal to 8/9. அதே மாதிரி T7 கொடுத்துருக்காங்க. a into r power 6 equal to 64/243. ஓகேவா? ஸோ இப்போது இந்த a into r power 6 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? a into r power 6 equal to a into r power 3 into r power 3 இப்படி எழுதலாம் இல்லையா? ஈக்குவல் டு என்ன? 64/243. ஸோ இந்த a into r power க்யூபுக்கு இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 8/9 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 8/9 into r cube is equal to 64/243. ஸோ r cube equal to இது அந்த சைடு போச்சுன்னா 64/243, இது அந்த சைடு போச்சுன்னா 9 மேலே 8 கீழே. ஸோ 8/27, r cube வந்து 8/27. ஓகேவா? ஸோ r என்ன? 8ஓட க்யூப் ரூட் வந்து 2 into 2 into 2 8. 27 வந்து 3 into 3 into 3 தான் 27. implies r equal to 2/3. ஓகேவா? இப்போ அந்த சீரீஸ் எப்படி இருக்கும்? a into r power n-1ல இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு a கண்டுபிடிக்கணும் அதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ar க்யூப் இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு 8/9. இந்த ஈக்குவேஷனில் வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிடியூட்டிங் r in 1 பண்ணால் என்ன வரும்? a into 8/27 ஈக்குவல் டு 8/9. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம அந்த சைட் கொண்டு போகிறோன்னா 8 கேன்சல் ஆகிட்டு a வந்து 3 கிடைக்கும். கரெக்டாக? a வந்து 3. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா a ஃபஸ்ட்டு. ஸோ ஜிபி என்னது? a தான் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ 3. செகண்ட் டேர்முக்கு என்ன? 3 into r பவர் 1. ஸோ r பவர் 1 என்ன? 2/3 இல்லையா? ஸோ 3 into 2/3 என்ன? 2. நெக்ஸ்ட்டு 3 into 4/9 என்ன வரும்? 4/3. ஸோ இதுதான் வந்து அதோட ஜிபி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் x ஸோ தட் x + 6, x + 12, x + 15 வந்து ஜிபியில் இருக்குது. ஸோ ஜிபியில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? T2/T1 ஈக்குவல் டு T3/T2. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு x + 6 இருக்குது, x + 12 இருக்குது, x + 15 இருக்குது. ஸோ இது வந்து T1, இது T2, இது வந்து T3. ஜிபி இருக்கணும்னா T2/T1 should be equal to T3/T2. ஓகேவா? ஸோ இப்போது இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா T2/T1 என்ன? x + 12 divided by x + 6 is equal to x + 15 divided by x + 12. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? x + 12 whole square is equal to x + 15 into x + 6. ஸோ இப்போ வந்து x square plus 24x plus 144 equal to, இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும்னா x into x 6. ஓகேவா? x square plus 6x
அப்புறம் 15x 15 into 6 ப்ளஸ் 15x ப்ளஸ் 15 into 6 வந்து என்னது 15 5 ஆர் 75 90. ஸோ இப்போ வந்து இதை சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இது எக்ஸும் இது எக்ஸும் கேன்சல் ஆகிடும். 24x ப்ளஸ் 144 ஈக்குவல் டு 6 21x ப்ளஸ் 90. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை சால்வ் பண்ணுறோன்னா 3x ஈக்குவல் டு இது வந்து மைனஸ் 144 இங்கே போயிடும். ஸோ வந்து உங்களுக்கு மைனஸ் 54 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் 18. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான போர்டு எக்ஸாம் கொஸ்டின் தான். ஸோ இது வந்து ஒரு 2 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் ஆஃப் க்யூப்ஸு. ஓகே, சம் ஆஃப் க்யூப்ஸ் வந்திருக்கும். சம் ஆஃப் க்யூப்ஸ் என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் n க்யூப்ஸ் ஃபார்முலா என்னென்னா n இன்ட்டு n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இதான நம்மளோட ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டைரெக்டாக 1 க்யூப் 2 க்யூப் 3 க்யூப் அந்த மாதிரி கொடுக்கல. எப்படி கொடுத்துருக்காங்க? 10லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா சம் ஆஃப் 1 க்யூப் ப்ளஸ் 2 க்யூப் ப்ளஸ் 3 க்யூப் 20 க்யூப்லேருந்து முன்னாடி இருக்கிற 9 க்யூப் வரைக்கும் மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் சம் ஆஃப் 1 க்யூப் ப்ளஸ் 2 க்யூப் டில் 9 க்யூப் மைனஸ் பண்ணணும். அப்படின்னா மீதி இருக்கிறது கிடைச்சிரும் இல்லையா? 10லேருந்து 20 கிடைச்சிரும். 1 to 20லேருந்து 1 to 9 எடுத்துட்டோம்னா 10 to 20 கிடைச்சிரும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். இப்போது இதை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேர்மோட எண் என்னது 20. ஸோ 20 into 21/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் செகண்டோட எண் வந்து 9 into 10/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 10 210 ஸ்கொயர் மைனஸ் இதை வந்து பண்ணணுன்னா 9 5 are 45 ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்தராக கொண்டு போகலாம். ஸோ 210 into 210 நீங்கள் வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் வந்து மனசில் வராதுன்னா நீங்கள் டைரெக்டாக போட்டுறதே பெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ நீங்கள் 210 into 210 போட வேணாம், 21 into 21 போட்டால் போதும். ஸோ 2 0 ஆட் பண்ணிக்க போகிறோம். 4 4 1 2 0 மைனஸ் 45 into 45. ஸோ இப்போது இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும்.
இதான் வந்து இந்த க்யூப்போட சம்முக்கோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறதும் ஒரு முக்கியமான கொஸ்டின். இது வந்து 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொஸ்டின் ஒன்று இருக்கும். 5 + 55 + 5 5 5 அப்படின்ட்டு எக்ஸசைஸ் சம்மும் இருக்கும். சிமிலர் பேட்டர்னில் 3 + 3 3 + 3 3 3 ரெண்டுத்தோட ஆக்சுவலாக ரெண்டுமே சால்வ் பண்ணுற மெத்தட் வந்து சிமிலராக தான் இருக்கும். அதனால தான் ரெண்டும் சிமிலர்னு போட்டிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். பேஸ் பண்ணி நீங்கள் அதையும் அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 3 3 3 + 3 3 + 3 3 3ன்னு இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏபியும் இல்லை, ஓகேவா? அதே மாதிரி ஜிபியும் இல்லை. இது 33/3 வந்து நாட் ஈக்குவல் டு 333/33, ஓகேவா? ரெண்டுத்தையும் ஏபிக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஜிபிக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சீரீஸு. இப்போ இதோட n டேர்ம் சம்மேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு ஜிபிக்கு கொண்டு வரணும், ஓகேவா? ஒரு ஏபிக்கோ இல்லை ஒரு ஜிபிக்கோ அதை நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்து தான் நம்ம வந்து அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது காமனாக வந்து 3 வெளியில் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சீரீஸ்லேருந்து 3 காமனாக வெளியில் எடுக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 1 + 1 1 + 1 1 1ன்னு வரும், கரெக்டாக? ஸோ அதை வச்சு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம 3 காமனாக வெளியில் எடுக்கிறோம். எடுத்தால் 1 + 1 1 + 1 1 1 இப்படி நம்மளுக்கு ஒரு சீரீஸ் கிடைக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஏபியும் இல்லை, ஜிபியும் இல்லை, ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஸ்டெப்பு இது வந்து இதோட முக்கியமான ஸ்டெப்பு என்னென்னா, இதை வந்து 9ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. இது ஏன் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன். பட் இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. 2 சம் கேட்டதுனாலுமே இது தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3/9 பண்ணிவிட்டு உள்ளேயும் 9 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9 பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 9 வந்து நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி போடலாம்? 10 - 1 அப்படின்னு போடலாம். 99 எப்படி பண்ணலாம்? 100 - 1 அப்படின்னு போடலாம். 999 எப்படி பண்ணலாம்? 1000 - 1 அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். டில் வந்து 10^n - 1 வரைக்கும் நம்மளால் போட முடியும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்ம் உங்களுக்கு வந்து கொண்டு வரத்துக்காக தான் நம்ம வந்து இந்த 9ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கு 10 100 1000 இது வந்து ஒரு ஜிபி ஃபார்மேட்டை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரத்துக்காக தான் நம்ம இந்த மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9 பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 எல்லாம் ஒன்றா குரூப் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே -1 இருக்குது, கரெக்டாக? ஸோ -1 எத்தனை வாட்டி பண்ண போகிறோன்னா n டைம்ஸ் பண்ண போகிறோம். 10^n போகிற வரைக்கும் இந்த -1 எல்லா ப்ராக்கெட்குள்ளேயும் இருக்க போகுது. ஸோ அதை வந்து நம்ம காமனாக குரூப் பண்ணணும்னா வெளியில் -nன்னு போட்டுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து 3/9 10 + 100 + 1000 till 10^n till 10^n - n, ஓகேவா? சாரி, இதில் வந்து லாஸ்ட் டம் வந்து 10^n - 1 தான் வரும். ஏன்னா உங்களுக்கு ஜிபியோட லாஸ்ட் டம் என்ன? a⁴n - 1 அதானே? ஸோ 10^n - 1 தான் உங்களுக்கு லாஸ்ட் டம், ஓகேவா? ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜிபி, ஓகேவா? இது வந்து ஒரு ஜிபி. இதோட சம் ஃபார்முலா போடுறோம். சம் ஆஃப் ஜிபி என்னது? a × r⁴n - 1 டிவைடட் பை r - 1. இதுதான் சம் ஆஃப் ஜிபி ஃபார்முலா, ஓகேவா? இப்போது உங்களுக்கு 3/9 அப்படியே போட்டுட்டு
ஏ என்ன, ஏ வந்து இதில் 10, ஓகேவா. ஆர் பவர் என், ஆர் என்னது இதில், ஆரும் 10 தான், ஓகேவா. 10 10ஆக தான் மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. ஸோ 10 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 10 மைனஸ் 1, ஓகேவா, மைனஸ் n. இங்கே வந்து ஒரு n இருக்குல்ல, அந்த மைனஸ் n போட்டுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30, இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 30 by 9 10 power n minus 1 divided by 10 minus 1 minus n, ஓகேவா. ஸோ 10 minus 1 என்னது, 10 minus 1 வந்து ஒரு 9 வருமா. ஸோ இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்துகிட்டு இது எப்படி போடலாம், 30 by 9 உள்ளே வந்து 10 பவர் n மைனஸ் 1, இது ஒரு 9 இங்கே வந்து எல்சிஎம் இங்கே போயிடும், மைனஸ் 9n டிவைடட் பை 9 இப்படி இருக்கும், ஓகேவா. 9 வெளியில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போது 30 by 81 10 power n minus 1 minus 9n, ஓகேவா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நீங்கள் ஃபர்தராக மினிமைஸ் பண்ணி கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 3 டேபிளில் போகும். 10 by 21 10 by 27 10n minus 1 ஸோ இப்படி இதை வந்து நம்ம இன்னும் கூட சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ த சம் ஆஃப் இந்த சீரீஸ் வந்து நம்மளுக்கு வந்து சிம்ப்ளிஃபை பண்ண அப்புறமா இந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ அவள் தான் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்லேயும் ஒரு சம் இருக்குது, 5 + 5 5 ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். சாப்டர் 2ஓட குயிக் ரிவிஷன் பார்த்துருக்கோம், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு மற்ற சாப்டர்ஸ் பண்ணுற ஐடியாவும் இருக்குது. உங்களுக்கு என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.